அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் கரூர் வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு சிபிஐ விசாரணை, இது மாதிரி செய்திகள் வெளியாயிருக்கு. சதுரடியாக கரூர் வழக்கின் மூலமாக பார்த்தீங்கன்னா, ஸோ திமுகவுக்கு நிறைய தொடர்புகள் இருக்குது. அதுவும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய கோட்டையாக இருந்த கரூரில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்தது இல்லையா? ஸோ விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டும் போது சங்கு 41 உயிர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வரலாற்றிலேயே முதல் முறையாக இது மாதிரி ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஸோ நடந்திருக்கு. இந்த சம்பவத்தின் அடிப்படையில் அதிரடியாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மேல்முறையிட்டு இப்போ இதில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி சிபிஐக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் ஸோ அதிரடியாக இப்போ சிபிஐ விசாரணையில் செந்தில் பாலாஜி அவருடைய ஆட்டத்தை முடிக்கக்கூடிய அளவிற்கு சம்பவம் நடந்திருக்கு. சில பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ரகசியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கரூர் வழக்கு மூலமாக வெளியே வந்திருக்கு. அதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணையில் கதற விட்டுருக்காங்க. சில செந்தில் பாலாஜி அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இதில் கூட்டு சதிகள் செய்து ஸோ பார்த்தீங்கன்னா கூலிப்படையை இறக்கி செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இது மாதிரி சம்பவங்கள் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ சிபிஐ விசாரணையில் ஸோ தெரிய வந்திருக்கு. சில திமுகவுடைய ஆட்டத்தை முடிக்கக்கூடிய காலம் வந்திருக்கு. சில பார்த்தீங்கன்னா அதிரடியாக முதல்வர் ஸ்டாலினுடைய கதையும் ஸோ முடிய போகுது. சில பார்த்தீங்கன்னா அதிரடியாக சிபிஐ விசாரணையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இதில் ஸோ தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் விசாரணைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இந்த தகவலின் அடிப்படையில் அதிரடியாக திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்திருக்கு. சில வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா மக்கள் உயிரை வைத்து ஸோ அரசியல் திமுகவுடைய அரசு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுக்கு மேலே குற்றம் நடந்திருக்கு. ஸோ நேற்றும் பார்த்தீங்கன்னா இன்றும் சட்டப்பேரவையிலேருந்து நடந்த சட்டப்பேரவையில் இந்த கரூர் வழக்கு மூலமாகவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஆட்சியில் நிறைய கற்பழிப்பு இதே மாதிரி பணக்கட்டுப்பாடு இது மாதிரிலாம் நிறைய சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஸோ நடந்திருக்கு. ஸோ இதனை சுட்டிக்காட்டிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஸோ நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கு. இந்த எதிர்ப்பின் அடிப்படையில் திமுகவுடைய அரசு மீது நிறைய புகார்கள் இருந்திருக்கக்கூடிய நிலையில் மக்களிடையே ஒரு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் இப்போ முதல்வர் ஸ்டாலினுடைய ஆட்டத்தை முடிக்கக்கூடிய அளவுக்கு தான் இப்போ டெல்லி மேலிடத்திலிருந்து ஒரு சில தகவலாம் பார்த்தீங்கன்னா ஸோ வந்திருக்கு. சில கரூர் வழக்கின் மூலமாக செந்தில் பாலாஜிக்கு அவருடைய கதை ஒட்டுமொத்தமாக ஸோ முடிய போகுது. இருந்தாலும் சிபிஐ விசாரணையில் பார்த்தீங்கன்னா இன்னும் விசாரணைகள் நடக்க போது. இப்போ கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே விசாரணை. அதே மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பிள்ளைகளுடைய வீட்டிலும் ஸோ ரைடுகளும் ஸோ நடந்திருக்கு. சரி, ஓகே. ஸோ இன்னைக்கான ஸோ அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.